மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. गुणाहरी तावरी दयावरी सागरी गुणाहरी आदरी तावीद वंशमासिना मनोहरी अन्नै मामरी நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம். பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இந்த புனிதமான திருப்பலியானது கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அடைக்கல் அன்னையுடைய பரிந்து பேசல் ஜெபத்தின் மூலமாக நடந்தேறிய பவித்ரன் மற்றும் கண்மணி கவிதா இவர்களுடைய திருமணமானது நல்ல முறையில் நடந்தேறி முடிந்ததற்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அடைக்கல் அன்னையுடைய பரிந்து பேசுதலுக்காக நன்றி சொல்கின்ற வேளையிலே தொடர்ந்து திருமண பந்தத்தில் இணைந்திருக்கின்ற இந்த 2 பிள்ளைகள் பவித்ரன் கண்மணி கவிதா இவர்கள் தொடர்ந்து நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்திடவும் அன்னையுடைய பரிந்து பேசல் வழியாக அபரிவிதமான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி இந்த பிள்ளைகளுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி வைத்த அவருடைய பெற்றோர், 2 பிள்ளைகளுடைய பெற்றோர், உடைய குடும்பத்து உறுப்பினர்கள், அவருடைய நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் தான். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் வல்ல செயல்கள் செய்ய முடியாமல், அதிகமாக செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அங்கிருந்த மக்கள் மட்டுமே. நம்முடைய நம்பிக்கையின் பொருட்டுதான் ஆண்டவருடைய வல்ல செயல்கள் அதிகமாக செய்யப்பட முடியும். ஆகவே நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அதிகமாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கை குறைவாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதமும் குறைவாகத்தான் இருக்கும். அடைக்கலை அன்னை வழியாக ஜெபித்த அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற பக்தர்களின் அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய அனுபவம் அதுவாகவே இருக்கட்டும். அன்னை வழியாக நம்முடைய மன்றாட்டுக்களை அவள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் ஏறெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களது ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். சகோதரர் சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்கு உரியதாய் இராமல் துயரத்துக்கு உரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாகப் பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போது தான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டுப்போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும்.
ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் என்றும் உள்ளது. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 6 இறைவாக்கியங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தம் சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்ட ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களே, அடைக்கல் அன்னையின் அன்பு பக்தர்களே, புதன்கிழமை மதியம் 1 மணி என்றால் அடைக்கல் அன்னை திருத்தலத்திலிருந்து திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருமே இந்த அடைக்கல் அன்னை திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்ற திருப்பலியில் பங்கெடுத்து செபித்து கொண்டிருக்கிறீர்கள். அன்னை வழியாக பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அன்னை வழியாக செபித்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ உங்கள் மத்தியிலே இந்த 2 நபர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். திரு சேகர், இவருடைய மனைவி திரு அமுல். இவர்கள் சென்னை பழவந்தாங்கலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய மூத்த மகன் ஸ்ரீனிவாசன். இவர்கள் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள், பாரம்பரிய இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த பையனுக்கு, ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நல்ல ஒரு வரன், அவருடைய குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வரன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பல ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். நிறைய பெண்களை பார்த்தார்கள். அந்த பையனுக்கு, ஒரு நல்ல பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அடைக்கல் அன்னை வழியாக ஜெபித்தார்கள். நானும் இந்த திருத்தலத்திலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது தவக்காலத்திலே 40 நாட்கள் விரதம் இருந்து இந்த பிள்ளைக்காக ஜெபித்தேன். அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பரிந்து பேசல் வழியாக நல்ல ஒரு துணையை அவருக்கு தேடி கொடுத்தார். அவருடைய சுபாவத்திற்கு ஏற்றவாறு நல்ல ஒரு துணையை ஆண்டவர் தேடி கொடுத்து ஒரே ஆண்டிலே குழந்தை பாக்கியத்தையும், ஒரு ஆண் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவருக்கு அவர்கள் நன்றி சொல்கின்றார்கள். அடைக்கல் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு நன்றி சொன்னார்கள். அதே போன்று அவருடைய இளைய மகன் பவித்ரன், அவருக்கும் இந்த திருத்தலத்தில் ஜெபித்தார்கள். பிப்ரவரி மாதம் 2 நாட்களுக்கு முன், பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அந்த பிள்ளைக்கும் நல்ல ஒரு வரனை ஆண்டவர் தேடி கொடுத்தார். மதுரையை சார்ந்த கண்மணி கவிதா என்ற பெண்ணோடு அவருக்கும் நல்ல முறையில் திருமணம் முடிந்திருக்கிறது.
அவர்கள் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் கூட அன்னை மரியாள் மீது, அடைக்கல் அன்னையுடைய பரிந்து பேசல் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இந்த திருத்தலத்திற்கு ஏறக்கூடிய 3-4 முறை அவர்கள் வந்தார்கள். அடைக்கல் அன்னையினுடைய சுரூபத்திலே அவர்கள் தாலி கயிறு வாங்கி கட்டி ஜெபித்து விட்டு சென்றார்கள். நல்ல வரனை இவருடைய 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்னையினுடைய பரிந்து பேசல் வழியா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்னையினுடைய பரிந்து பேசலுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இறைவன் அவர்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு செய்த, அவர்களுக்கு கொடுத்த, அவருடைய குடும்பத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நாம் நம்முடைய நன்றியை ஆண்டவருக்கு சமர்ப்பணமாக்குவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களே, எங்கெல்லாம் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய வல்ல செயல்களும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியானது நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்து உடல்நலமற்றோர் மீது ஒரு சில வல்ல செயல்களை மட்டுமே அங்கு செய்ய முடிந்தது, குறிப்பாக தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்தில் செய்ய முடிந்தது என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் செய்ய முடியவில்லை? அவரால் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் கைகள் குறுகி போய்விட்டனவா? அவரால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கின்றோமே. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரத்திலே அவரால் எல்லாம் கூடும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடும் என்று சொல்லி வாசிக்கின்றோமே. எல்லாம் செய்யக்கூடியவருக்கு எவ்வாறு செய்ய முடியாமல் போய்விட்டது? அதுவும் அவருடைய சொந்த ஊரிலே வல்ல செயல்கள், ஒரு சில வல்ல செயல்களை தவிர மற்ற எந்த வல்ல செயல்களும், மிகப்பெரிய வல்ல செயல்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவால் அந்த இடத்தில் செய்ய முடியவில்லையே. ஏன்? அங்கிருந்த அந்த மக்களுடைய நம்பிக்கையற்ற தன்மையினால் அவரால் செய்ய முடியவில்லை. ஆக எங்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஆண்டவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியாது. அவரால் செய்ய முடியும், அவரால் ஆசீர்வாதங்கள் செய்ய முடியும். புதுமைகளையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் வல்ல செயல்களையும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்யக்கூடிய ஆண்டவருக்கு நிச்சயமாக வல்ல செயல்கள் செய்ய முடியாது. எப்பொழுது? எங்கே நம்பிக்கை குறைவாக இருக்கிறதோ, எங்கே மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எங்கே மக்கள் அவரை நம்பவில்லையோ, அங்கே நிச்சயமாக ஆண்டவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியாது என்பதை இன்றைய நற்செய்தியிலே நம்மால் தெளிவாக காண முடிகிறது. ஆனால் எங்கெல்லாம் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஆண்டவருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் அபரிவிதமாக நடக்கும் என்பதை விவிலியம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது. தொடக்க நூல் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு நபர் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், நம்பிக்கையோடு கேட்கின்றார். ஆபிராம், உனக்கு நான் கேடயமாக இருப்பேன், உனக்கு நான் கேடயமாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கின்ற பொழுது தொடக்க நூல் 15:2 ஆபிராம் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், ஐயா, எனக்கு என்ன தருவீர்? எனக்கோ குழந்தை கிடையாதே, நான் முதிர்ந்த வயது, எனக்கு குழந்தை கிடையாதே, எனக்கு என்ன தருவீர்? ஆனால் எனக்கு நீர் கேடயமாக இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய முழு நம்பிக்கையும் இந்த முதிர்ந்த வயதிலே ஆண்டவரிடம் கொட்டி கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் சொல்கின்றார், ஆபிராம் வெளியே வா. தொடக்க நூல் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், வெளியே வா, வானத்தின் இருந்து பார், முடியுமான எண்ணி பார், விண்மீன்களை எண்ணி பார், எண்ண முடியுமா? அந்த அளவுக்கு உன்னை நான் பெரிய இனமாக மாற்றுவேன், உன் சந்ததியை பெருகச் செய்வேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகின்றார், வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். 15:6 பார்க்கின்றோம், ஆபிராம் நம்பினார். ஆபிராம் நம்பினார். ஆகவே வல்ல செயல், புதுமை, அற்புதம் அங்கே நடந்தது. என்ன? அவரை ஆண்டவர் பெரிய இனமாக மாற்றுவதாக வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர்தான் இன்றளவும் விசுவாசத்தின் தந்தையாக கடவுள் மாற்றி இருக்கின்றார். இன்றளவும் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகின்றார். ஆக எங்கெல்லாம் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கே வல்ல செயல்கள், ஆண்டவருடைய வல்ல செயல்கள் அபரிவிதமாக நடக்கும் என்பதை இந்த விவிலிய பகுதி நமக்கு தெளிவாக எடுத்து என்பதை நம்மால் காண முடிகின்றது. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5 13 முடிவுள்ள வசனங்களை பாருங்கள். மிகவும் நம்முடைய நம்பிக்கையை தூண்டுகின்ற, நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி அங்கே நடப்பதை நம்மால் காண முடியும். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம்
5-6 வசனங்களே ஒரு நபர் ஓடி வருகின்றார், ஆண்டவரை நோக்கி ஓடி வருகின்றார். அவரிடம் கையேந்தி ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, உதவி பெறுவதற்காக, ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெறுவதற்காக வருகின்றார். வந்து, ஐயா, என் பிள்ளை முடக்குவாதத்தினால் கொடுமைக்குள்ளாயிருக்கின்றான், அவன் முடக்குவாதத்தினால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு படுத்து கிடக்கின்றான் என்று சொல்லி தன்னுடைய வேண்டுதலை அந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றான். ஆண்டவர் சொல்கின்றான், நீ செல்லும், உன் பிள்ளையை நான் வந்து குணமாக்குவேன் என்று சொல்கின்றான். ஆனால் அந்த நூற்றுவ தலைவனுக்கு அவன் கேட்ட அந்த மன்றாட்டு கேட்கப்பட்டது எதற்காக, எப்படி, ஏன்? அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அவனுடைய ஜெபமாக மாறியது. அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது வசனம். அவன் சொல்கின்ற ஜெபத்தை பாருங்கள். நூற்று தலைவன் சொல்கின்ற ஜெபம், ஐயா, நீர் என் இல்லத்திற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நீர் இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என் பிள்ளை நலமடைவான் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் பாதத்தில் ஏறெடுக்கின்றான். அவனுடைய நம்பிக்கையை பார்த்த இயேசு கிறிஸ்துவால் அவனுடைய மன்றாட்டுக்கு செவிமடுக்காமல் இருக்க முடியவில்லை. ஆகவே தான் 13வது வசனத்திலே, 8வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீ நம்பியவாறே உனக்கு நடக்கும், இஸ்ரேல் யாரிடமும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று சொல்லி அவனை பற்றி ஆண்டவர் பெருமிதப்படுகின்றார். அவனுடைய மன்றாட்டை கேட்கின்றார். அங்கே வல்ல செயல் ஆண்டவரால் செய்ய முடிந்தது. நபரை பார்க்க முடியாவிட்டாலும் அந்த நூற்றுவ தலைவனுடைய மகனை நேரில் சென்று அவனை பார்த்து அவனை தொட்டு சுகம் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட அவர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நபரை பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவால் வல்ல செயல் செய்ய முடிந்தது. காரணம், அந்த நபர் நம்பிக்கை கொண்டார். நூற்றுவ தலைவன் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டார். ஆகவே நம்பிக்கை இங்கு அதிகமாக இருந்ததன் காரணமாக நபரை பார்க்காமல் இருந்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவால் அங்கே வல்ல செயலை செய்ய முடிந்தது. அதிசயத்தும் அற்புதத்தையும் செய்ய முடிந்தது. அன்புக்குரியவர்களே, நம்மிடம் நம்பிக்கை அபரிவிதமாக இருக்கின்ற பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு அபரிவிதமாக கிடைக்கும். மீண்டுமாக மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரத்திலே இன்னும் ஒரு புதுமையை நம்மால் பார்க்க முடியும். அங்கே கனானிய பெண் 15வது அதிகாரத்திலே 21 முதல் 28 முடிவுள்ள வசனங்கள். அங்கே கனானிய பெண், அவள் புறையினத்து பெண், அவள் இயேசு அந்த பக்கமாக வருகின்றாள். தீர் சீதோன் பகுதி வழியாக அவள் கடந்து செல்கின்றார் என்பதை கேள்விப்பட்ட அந்த பெண் ஓடோடி வருகின்றாள். இயேசுவின் பின்னால் அவள் மன்றாட்டை வேண்டிக் கொண்டே செல்கின்றார். ஐயா, என் பிள்ளை பேய் பிடித்து கட்டுண்டு கிடக்கின்றாள், அவளை சுகப்படுத்தும், அவளுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, எனக்கு இறங்கும் என்று சொல்லி, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பின்னால் போய்கொண்டே இருக்கின்றாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்கின்றார். சீடர்கள் பார்த்து அவள் பின்னாலே கத்திக்கொண்டே வருகின்றாளே, ஏதாவது செய்யும் என்று சொல்கின்றார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அம்மா, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுதல் நல்லதல்ல என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பதிலை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்து அங்கே அதிசயத்தை சேர்க்கின்றார். ஐயா, மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை கூட நாய்கள் நக்குகின்றனவே. நான் புறவினத்து பெண், என் சமுதாயம் புறவினத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு மீட்பு வழங்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போக மீதி இருக்கிற எஞ்சி இருக்கின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்களேன், நாங்கள் பிழைத்துக் கொள்வோம், என் பிள்ளை நலமடைவாள் என்று சொல்லி தன்னுடைய ஆழ்ந்த விசுவாசத்தை அவள் கொட்டுகின்றாள். இயேசு கிறிஸ்து, அம்மா, உன் நம்பிக்கை மிக பெரிது, நீ நம்பியவாறு நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு கட்டளையிட்டு அனுப்புகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, அடைக்கல அன்னை அன்பு பக்தர்களே, எங்கே நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கே ஆண்டவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியும். எங்கே நம்பிக்கை அபரிவிதமாக இருக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாக இருக்கும். எங்கே நம்பிக்கை குறைவாக இருக்கிறதோ அங்கே ஆண்டவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி படம் பிடித்து காட்டுகிறது. அடைக்கல் அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கின்றோம், நன்றி சொல்கின்றோம், எண்ணற்ற காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவளுடைய பரிந்து பேச நமக்கு உதவி செய்யும். இந்த திருத்தலத்திலே எத்தனையோ நபர்கள் இந்த ஜெபித்திருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள், முழுமையான நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். அன்னை, அடைக்கல் அன்னை, அண்டி வருவோருக்கு ஆண்டவிடம் பரிந்து பேசி ஜெபித்து ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக பெற்றுத் தருகின்ற அடைக்கல் அன்னை உங்களுக்காகவும் இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்கின்ற அனைத்து பக்தர்களுக்காகவும் ஆண்டவிடம் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதில் ஒருபோதும் சந்தேகம் வேண்டாம். ஆகவே அன்புக்குரியவர்களே,
நம்பிக்கையோடு விசுவாசோடு நீங்கள் செவியுங்கள். காரணம், எங்கே நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய வல்ல செயல்களும் அதிகமாக இருக்கும். எங்கே ஆண்டவர் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் அபரிவிதமாக இருக்கும். ஆமென். கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இன்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் நேற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணனானார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது
நன்மையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவு வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மீட்பு அளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, அன்னையின் திருத்தலம் நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும், அன்னையின் திருமுகம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், நம்பிக்கையோடு அன்னையை ஏறெடுக்கிற விண்ணப்பங்களையும் அன்னையின் பரிந்து பேசுதலில் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அடைந்து கொண்டிருப்பீர்கள். காரணம், உங்கள் நம்பிக்கை அன்னையின் வழியாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும். அந்த ஒரு ஆழமான விசுவாசத்தில்தான் அன்னை என்றதில் நாங்கள் உங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்கள். அவற்றிற்காக நாங்களும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய பெயர்களும் உங்களுடைய கருத்துகளையும் குறித்து வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் அன்னையிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய திருத்தலத்தில் தினந்தோறும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறுதேர் பவனி, அதைத் தொடர்ந்து திருப்பலி முடிவில் மாதா குலத்தின் அருமருந்தினால் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய கருத்துக்களுக்கான சிறப்பு ஜெபத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
இரண்டாவது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெபக்கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. எண்ணெய் அபிஷேகத்தோடு அன்றைய வழிபாடு நிறைவுற்று இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவியிலே லூர்து டிவி வழியாக நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகிறது. அதை பார்த்து ஜெபிக்கவும் மற்றவர்களை பார்த்து ஜெபிக்க சொல்லவும் உங்களை வேண்டுகிறேன். அன்னையின் 53 அடி உயர வெண்கல சுரூப பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடு 20 தேவரகசிய நிலைகளும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய இறுதி கட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு நிலையை உபயம் செய்து காணிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களுடைய 2 லட்சம் கொடுத்து காணிக்கை செலுத்துகிறவர்களுடைய பெயர்களை அந்தந்த நிலைகளில் கல்வெட்டுகளில் பொறிக்கவும், 25,000 காணிக்கை செலுத்துகிறவர்களை உடைய பெயர்களை பொதுவான கல்வெட்டில் பதிக்கவும் உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யவும். அந்த சுரூபங்கள் மொத்தம் 90 சுரூபங்களுக்கு மேலாக அந்த 20 நிலைகளிலே வைக்கப்பட இருக்கிறது. அதற்காக உங்களுடைய தனிப்பட்ட காணிக்கையாக நீங்கள் 10,000 கொடுக்கவும் உங்களை வேண்டுகின்றேன். நிறைய பேர் அதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய வளர்ச்சி தான் இந்த சுரூபத்தினுடைய அந்த ஜெபமாலை பூங்காவினுடைய வளர்ச்சி. எனவே நீங்கள் அதற்காக உதவிடவும், எல்லாவற்றிற்கும் மேலாக தினந்தோறும் அதற்காக ஜெபித்திடவும் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்முடைய இதய ஆவல்கள், உள்ளத்தின் குடும்பத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஒரு சேர ஒன்று சேர்த்து அடைக்கல அன்னையுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நவநாள் ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், இளஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத் தாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத் தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமென். ஆமென்.